வெள்ளாம கவுண்டர் நமக்கு என்ன வேலை? காட்டுல வெள்ளாம விதைச்சு இந்த வருஷம் வெள்ளாம எல்லாம் வச்சிருக்கிறோம். வெங்காயம் வச்சிருக்கிறோம். வெங்காயம் வச்சிருந்தாலும் உங்க காட்டு எப்படி எந்த வருஷம் இந்த மாதிரி வந்தது கிடையாது. இந்த வருஷம் அவ்வளவு நிறைய வந்திருக்குதுன்னா அதனால மழை வேற வர மாதிரி இருக்குது. சீக்கிரமா என்ன பண்ணலாம்? வெங்காயம் கூட்டி வெங்காயத்தெல்லாம் கூட்டி காய வச்சு சீக்கிரமா நல்ல விலைக்கு வித்து போடணும். ஆமா சந்தைக்கு போகணும். போய் கட்டு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அண்ணா, அண்ணா, என்னாச்சு? என்னை யாராவது காப்பாத்துங்கள் அண்ணா. ஆமா பயப்படுற என் மகனாகப்பட்டவன் என்னை வெட்ட வரான் அண்ணா. எப்படியாவது காப்பாத்துங்க அண்ணா. நாட்டுல வந்து யார பிள்ளாடி பகர் கன்றி புரண்டா அண்ணா என் மகன் தான் என்னை வெட்ட வரான். அதனால என் உயிர் போவது பெருசல்ல. என்னை வெட்டு விட்டா இந்த உலகம் எல்லாம் தாயை கொன்ற பாய்வின்னு பட்டத்தை வாங்கி விடுவா. அதனால என்னை எப்படியாவது காப்பாத்தி விடுங்கண்ணா. உயிர் போனாலும் பரவாயில்ல. பெத்த பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பேரு வரக்கூடாது அப்படிங்கிறதாக அந்த அம்மா பயப்படுது. நீ ஒண்ணு கவலைப்படாத. இதோ வெங்காயம் அல்ல இதோ காய வச்சிருக்கோம். போட்டு இருக்குதுன்னா ஆமா அந்த அம்மா அங்க உட்காந்து வச்சு வெங்காயத்தெல்லாம் போட்டு மூடி பறிச்சிடணும். இந்த பக்கம் வெறும் கூட்டமா தெரியுது. என்னமோ ஒரு சத்தமா கேக்குது. அங்க போய் கேட்கலாம். ஆமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கேள்வி. எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்க? ரொம்ப நேரமா காலையில இருந்து இங்கதான் இருக்கோம். ஏன்னா அந்த வெங்காயம் மூட்டை எடுத்து உள்ள வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா தன்னை நிரம்பியாக ஒரு பெண்மணியானவள் இந்த பக்கம் ஓடி வந்துச்சா? இந்த பக்கம் இங்க யாரும் வரலையா? தெரியுமா தெரியாது. இந்த சத்தம் போடுறவனே வச்சுக்கணும். இங்க நாங்க இங்க வெள்ளாம வச்சு வெங்காயம் மூட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சந்தைக்கு வேற போகணும். மழை வர மாதிரி இருக்குது. மழை வர மாதிரி இருக்குதுன்னா அதான் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து இங்கெல்லாம் யாரும் வரல. அந்த பக்கம் தான் போய் பாருப்போம். போய் நீ எந்த பக்கம் வர்ற? உன் மகன் வர பார்த்தா மிகவும் பயமா இருக்குதுமா. எப்படியோ உன்னை வெட்டாம விட மாட்டாங்க. அதனால நீ வடக்கு திசையா பார்த்து போயிடமா. சீக்கிரம் பார்த்து போ. ஐயோ அண்ணவா, ஓடனாலும் புரிந்து கொண்டு வரானே. இதுக்கு மேல எங்கப்பா பிழைப்பது ஒண்ணும் தெரியவில்லையே. யாருக்காங்கன்னு தெரியவில்லையே. ஆண்டவா தம்பி அந்த அம்மா பார்த்தா சாமியார் முன்னாடி மாட்டேங்குதா? ஜமதகிரி முனிவர் இருக்காருல்ல, அவரு பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க. என் மகனாகப்பட்ட பரசுராம என்ன வெட்ட வரான்னா எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க எப்படியாப்பட்டவங்க? நீங்க சாமிக்கு சேர்ந்தவங்க. நாங்க இந்த தோலுக்கு மாட்டு தோலுக்கு ஊற வச்சுட்டு இருக்கோம். நீங்க இங்க எங்க வீடு கூட வந்தா எப்படி? இதெல்லாம் எங்க மனசுக்குள்ளதான் அழுக்கு இருக்க தவிர மனசுக்குள்ள அழுக்கு இருக்கவே கூடாது. மனசம் தான் வந்து நம்ம பாத்துக்கிறோம். நீ மேல நான் மேல கீழே சொல்லி நம்ம தான் பாத்துக்கிறோம் தவிர இந்த மனசு என்னைக்கு ஒரே சுத்தமா இருக்கணும். அதனால யாரா இருந்தா என்னென்ன என்ன கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க. என்ன ஆபத்து?
உனக்கு என்னம்மா ஆபத்து? என் மகனாகப்பட்ட பரசுராமன் வெட்ட வரன்னா எப்படியாவது என்ன தப்பிச்சு விடுங்க. ஏய் தம்பி அண்ணா இப்ப என்ன பண்ணலாம்னா வரலையா? அதனால இந்த மாட்டு உரிச்சோம் இல்லையா அந்த தோல் இருக்குல்ல அந்த தோலை நான் தூக்கி அந்த அம்மா மேல போட்டு ஆச்சரியமா இருக்குது. எங்க எங்கோ தேடி பார்த்தோம். நான்கு திசையிலே 3 திசை சென்றோம். எங்கேயுமே அவ கிடைக்கல. இந்த அகில உலகத்தில் அவள் எங்கிருந்தாலும் சரி அவள் உயிர் என் கையிலே தான் இருக்கின்றது. விடமாட்டேன், விடவே மாட்டேன். நாங்க பக்கத்து வீட்டுல கவுண்டர் வீட்டு நோம்பிங்க நாளைக்கு பூசாடுறாங்க அதுக்கு போகணும் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இருந்தாலும் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? நாங்க ரொம்ப நேரமா இருக்கிறோங்க. காலையில இருந்து கோட்டை தண்ணி குடிச்சுட்டு இங்க சரி, இந்த வழியில ஒரு பொம்பளை வந்துச்சா? இல்லைங்க, இந்த பக்கம் வரலைங்க. பஞ்சாலியா வரலைங்க. வந்துங்க இந்த பக்கம் வரலி யாராவது பாத்தீங்களா? ஏதாவது வழியில் போனா இல்லைங்க இல்லைங்க. தாயே, எங்கு ஓடினாலும் உன் உயிர் என் கையில் தான். வர்றதா வர போயிட்டாருண்ணா. வாழ பூரா போயிட்டாருண்ணா. இங்கே தானே சுத்தி இருக்கிறாப்ல. அம்மா எங்க இருக்கிறாய்? அவர் அங்க கத்திட்டு இருக்கிறாரு. இந்த அம்மாவை யாருக்கும் தெரியுமா நம்ம இப்படி அனுப்பிடலாம். அண்ணா ஏதோ எங்கட நம்பி வந்தீங்க. அம்மா இந்த மாடுக உரிச்ச தோல் எல்லாம் உங்க மேல போட்டோம். அப்பா இருந்தா மன்னிச்சுவாங்க. உங்க பையன் பயங்கர கோபமா இருக்காராயா? நீங்க பேசாம இந்த பக்கமா போயிடுங்க. அப்படியா? அந்த கொட்டாய் பிரிச்சு விடு. அந்த பக்கம் போட்டு பிரிச்சு விட்டுறேன். ஆண்டவா! நான்கு திசையிலே வடக்கு மேற்கு தெற்கு 4 திசையில 3 திசை போயிட்டோம். இன்னும் வடக்கு திசை மட்டும்தான் போகல. அந்த வடக்கு திசையில தான் இருப்பா. அவனை கொல்லாமல் படைக்கு என் ஆஸ்திர வடக்காது. யார் பழகுறாங்களோ 3 திசையாக சென்று பார்த்தா தாயார் எங்கேதான் இல்லைன்னு பார்த்தாங்க. 4வது திசையை தேடி செல்ல அப்பொழுது இதோ துணி சதவி செய்யக்கூடிய வண்ணானும் வண்ணாத்தியும் வராங்க.
நான் இங்க நெல் அடிச்சா நீ கத்தி விடுறது எங்க எவ்வளவு வாரம் எவ்வளவு நேரம் நானும் சம்பந்தத்தை வரேன் அதுதானே அப்பா அப்படி டேய், தலைவரே, என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? மல்கல் டேய், அவராத ஏன்டா உன் பொழப்ப என்கிட்ட கொடுக்குறியா அவரா இருக்க விட்டு கட்டா 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 வாயால கவுண்டர் மவுத் பண்ணி கட்டா இருக்க அப்ப நல்லா இருக்கிறியா பண்ணாப்பளே தொடாத கவுண்டரு அதனால என்னவா யாருமே இல்லவா யாரும் இல்ல அதனால தொட்டு பேசலாம் அதனால கையெடு கவுண்டரு காசு செலவு காட்டிய காசு வேணுமா வேணாவா வேணும் வா கிட்ட வா பாரு எனக்கு நேராவது பெரிய கவுண்டர் கூப்பிட்டாரு நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டா இந்த கவுண்டர் கிட்டியா இந்த கவுண்டர் கிடக்குறாரு வேணும் காசு சந்தைக்கு போறேன் காசு வேணும் ஆமா ஆமா அவரே நைட்ல வர சொன்னாரு சந்தைக்கு போறேன் கவுண்டரு வழியில போடுறேன் ஆமா காசு கட்டல ஆமா காசு வேணும் வேணும் அப்ப நீ நில்லு அவன் பண்ணி அனுப்பிடுவாங்க புடிச்சு அனுப்புறதா அனுப்புவாங்க காசு கொடுப்பியா சத்தியமா தரம்பா மச்சான் வாங்க நானே என்னடா கொட்டு பேசுற நானே பெரிய கவுண்டர் வீட்டுக்கு போறேன் நீங்க சின்ன கவுண்டர் வீட்டுக்கு போயிட்டு வாங்க சரி சரி நானே பெரிய கவுண்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீங்க போயிட்டு வாங்க ஆமா எவ்வளவு வேணும் ஐயோ பெரிய கவுண்டியா பொண்டாடி குட்டி போறாரு எப்பட உன் பொண்டாட்டி கூட்டி போறேன் அப்புறம் என்ன கூட்டி போறா பெரிய கவுண்டரா இல்ல ஊர் கவுண்டரா? ஊர் கவுண்டர் நல்ல மனுஷன் ஊர் கவுண்டர் சிவனான உட்கார்ந்துட்டே இருப்பான். நான் எப்பட உன் பொண்டாட்டி கூட்டி போறேன் இப்பதான் சாமி கூட்டி போறா மாடி இங்க வாடா சாமி மண்ணாத்தி கூட்டி இங்க வாடா ஏங்க இருடா இரு என்னைக்காவது உன் பொண்டாட்டிய இப்படி பொட்டு பேசிருப்பா ஐயோ பெரிய கவுண்டர் போறாரு